கொடுமையை பார்த்தியம்மா. அப்பாவே அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாரு. முடியலம்மா, ஆக முடியல. டேய் மாறா, டேய் மாறா, இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? ம்? உன்னை நான் எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன். வா வீட்டுக்கு போலாம் வா. டேய் கார்த்தி, அம்மா அனுப்பி வச்சா? இல்லடா, ஆ? அத்தை அமிச்சாங்க. ஆ? அதுவும் ஒரு வகையில் அம்மா தானே. ஏன்டா மாறா இப்படி குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிற? கார்த்தி, உனக்கெல்லாம் என் மேல அக்கறை இருக்காடா? டேய் ஏன் இப்போ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இல்லடா, என்னெல்லாம் நீ தேடி வரமாட்டிய, அதனால கேட்டேன். என் மனசுல இருக்கிற வலிக்கு தெரிஞ்ச மருந்து இதுதான்டா. என்னை இப்படியே விட்டுருங்க, நான் பாட்டில் இருக்கிற வரை இருந்துட்டு அப்படியே. டேய் ஏன் இப்படிலாம் உளறிட்டு இருக்க? வா வீட்டுக்கு போலாம் வா. ஏய் நீ போட, நான் அம்மாட்ட நிறைய பேச வேண்டியது. என் கஷ்டத்தெல்லாம் சொல்லணும். டேய் மாறா, ம், உனக்கு என்ன கஷ்டம் என்கிட்ட சொல்லு. லவ் லவ் மட்டும்தான்டா எனக்கு பிரச்சனை. அது எனக்கு கிடைக்கவே மாட்டேந்துடா. எல்லாம் அவன் வேலை பார்க்குறீங்க, நான் மட்டும் தனியா இருக்கிறேனே. என் மேல யாருக்குமே லவ் இல்லையாடா? டேய் ஆ, நம்ம ஃபேமிலியில எல்லாருக்கும் உன் மேல லவ் இருக்கு மாறா. நீயா எதையும் தப்பா புரிஞ்சுக்காதடா. வா வா போலாம். இல்லடா, நீ போய் சொல்ற. அந்த வீட்டில் எனக்கு யாரும் இல்லை, அவன் மேல யாருக்கும் லவ் இல்லை. டேய் ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? ஏதோ ஆத்தைக்கு மட்டும் கொஞ்சம் பாசம். பாவம், அது ஒத்தால என்னடா பண்ணும்? முடியலடா. டேய் ஒருத்தி வந்தா, எல்லாமாவும் இருந்தா, இப்ப அவளும் போயிட்டா. என்னால முடியலடா. நீ யாரையாவது லவ் பண்ணிருக்கிறியாடா? ஆ? அந்த லவ்வோட வலி எப்படி இருக்குன்னு தெரியுமாடா? அப்படியே உன்னாலலாம் தாங்க முடியாதுடா. நீ பாவம், என்னாலே தாங்க முடியலையே, உன்னால முடியாதுடா. அடே ஏண்டி என்ன டேய் என்னை விட்டு போற உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? டேய் ஆ? ஆனா கார்த்தி யாரையும் லவ் பண்ணிடாது. நான் தாங்கிட்டேன், நீ எல்லாம். ம். சரி ஓகே, சரி வா. ஏ நீ போ, நான் அம்மாட்ட பேசிட்டு வரேன். அம்மா, டேய் மாறா, சொன்னா கேளு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, வா போலாம் வா.
ஜோசியரை பார்த்தேன். நாளைக்கு விட்டா அப்புறம் ஒரு வாரத்துக்கு நல்ல முகூர்த்தம் எதுவும் இல்லைன்னு சொன்னாரு. அதான் நாளைக்கே வீராவோட நிச்சயதார்த்தத்தை முடிச்சிடலான்னு முடிவு பண்ணிருக்கேன். மாப்பிள்ளை வீட்லயும் சொல்லியாச்சு, அவங்களும் சம்மதம்னு சொல்லிட்டாங்க. ஆனா இன்னும் எந்த ஏற்பாடும் பண்ணலையேப்பா. டேய், நம்ம வீட்லயே வச்சுக்கலாம்டா. கேட்டரிங்கும் சொல்லிட்டேன். ரொம்ப சந்தோஷம் மாமா. நான் உடனே அம்மாக்கு கால் பண்ணி சொல்லிடுறேன். சரிம்மா. டேய் டேய் மாறா, வீடு வந்துருச்சு, வா இறங்க. எங்கடா வந்திருக்கோம்? வாடா. ஏய், டேய் அதுக்குள்ள வீட்டுக்கு வந்துட்டோமா? கத்தாதடா. பரவாயில்லடா, சூப்பரா ஓட்டுற. அதுக்குள்ள உனக்கு போதை இறங்கிருச்சா என்ன? நான் தான் ஃபுல்லா குடிக்கவே இல்லையே. நீ தான் பாதியில கூட்டு வந்துட்டிய. ஆனாலும் லைட்டா போதை இருக்கு. ஆனா பாத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. சரி, யார் அந்த பொண்ணு உன் லவ் ரிஜெக்ட் பண்ணது? எந்த பொண்ணு? அந்த லவ் ஃபெயிலியரை பத்தி ரொம்ப நேரம் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தியே, அந்த பொண்ணு. ஐயோ, அப்படியா? தம்பி, நீ போதில எல்லாமே என்கிட்ட உளறிட்ட. சமாளிக்காம விஷயத்த சொல்லு. சி, அப்பெல்லாம் யாரும் இல்ல. சிச்சி, நீ சொல்லலனா என்னால கண்டுபிடிக்க முடியாதா? அதையும் நீ போதையில ஒரு நாள் வளரதானே போற. அப்ப நான் தெரிஞ்சுக்கிறேன். சரி, வா போலாம். டேய், என்னடா எங்க போற? என்னடா பண்ற? முதல்ல நான் உள்ள போறேன், அப்புறம் பொறுமையா உள்ள வா. டேய், பார்த்து ஜாக்கிரதை. நம்ம வண்டியில தான் வந்தோமா? காலையில மாப்பிள்ளை வீட்டுல சீக்கிரம் வந்துடுவாங்க. சரிப்பா. அதுக்குள்ள எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிடணும். அதெல்லாம் சொல்லிடுறேன். எதையும் லேட் ஆக்கிட கூடாது, புரியுதா? சரிப்பா. மாமா, அம்மா கிட்ட சொல்லிட்டேன் மாமா. எல்லாரும் காலையில சீக்கிரமா வந்துருவாங்க. ஓகேம்மா. என்ன குடும்பமே அசம்பிள் ஆயிருக்கு. நமக்கு தான் காத்திருக்காங்களா? நீ என்ன திட்டினா கூட பரவாயில்ல. ஆனா நீ இப்ப செஞ்சிட்டு இருக்கிற எதுவுமே எனக்கு சரியா படல. ஏன்னா இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையில நீ இவ்ளோ அவசரப்படுற. ஏன்னா இந்த அவசரம்? கொஞ்சம் நிதானமா பொறுமையா செய்யலாம்ல. இங்க பாருண்ணா, நீ தான் இது எல்லாத்துக்கும் முழு பொறுப்பு எடுத்திருக்க. நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதுவும் உன் தலையில தானே வந்து விழும். 4 பேர் எப்படி பேசுவாங்கன்னு உனக்கே நல்லா தெரியும்ல. சித்தி, அதெல்லாம் நான் கேட்டுட்டேன். வீராக்கு சம்மதம் தான். நீ சொன்னா பத்தாதுமா. அத வாழப்போற வீரா வந்து அவ வாயால சொல்லி நாங்க கேட்கணும்ல. கண்மணி தானே அந்த வீட்டோட மூத்த பொண்ணு. அவ சொன்னா கரெக்டா தானே இருக்கும். மூத்த பொண்ணா இருக்கலாம், ஆனா கண்மணிக்கே வீரா தானே கல்யாணம் பண்ணி வச்சா. அந்த குடும்பத்தையே தாங்கிறது வீரா தானங்க. அப்ப அவ வந்து ஒரு வார்த்தை சொல்லணும்ல. எல்லாரும் சும்மா இருந்தாலும் இவ வாய் மட்டும் சும்மா இருக்காது. கண்மணி, மாமா, வள்ளி சொல்றதும் சரிதான்னு படுது. நீ நாளைக்கு உன்னை சீக்கிரமே வர சொல்லிடு. முதல்ல நான் வீரா கிட்ட இத பத்தி நேர்லயே பேசிடுறேன். அதுக்கப்புறம் நிச்சயத்தை வச்சுக்கலாம். சரிங்க மாமா. வீரா நேரில் வந்து இந்த கல்யாணத்துக்கு சம்மதம்னு என் முன்னாடி சொல்லட்டும். எப்படி சொல்றான்னு நானும் பார்க்குறேன். கண்மணி, மாமா, வீட்ல இருந்து கிளம்பிட்டாங்களாமா? இதோ பக்கத்துல வந்துட்டாங்க மாமா. ஓ. என்ன இன்னும் அந்த மகாராஜாவை காணோம்? சோகத்துல தப்பா ஏதாவது முடிவெடுத்துட்டானோ? பரவாயில்ல, இன்னும் உயிரோட தான் இருக்கான். இதோ வந்துட்டாங்க மாமா. கூட்டு வாமா. வாங்க. வா வீரா, வாமா தங்கச்சி, வா பிருந்தா.
வீரா, சீக்கிரமே வர சொல்லி தொந்தரவு பண்ணிட்டேனாமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். மாப்பிள்ளை பார்க்க வந்தப்ப பார்த்தது. அதுக்கப்புறம் இப்பதான் பார்க்கறேன். ஏமா, இந்த கல்யாணத்துக்கு உனக்கு சம்மதம்னு கண்மணி சொன்னா. இருந்தாலும் நேர்ல பார்த்து ஒரு வார்த்தை கேட்டலாமேன்னு தான் சீக்கிரம் வர சொன்னேன். பாத்தீங்களா அத்தை? நம்ம எல்லாரும் இங்க நிக்கும் போதே அவங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறத. அவன் கண்ணுல கொள்ளி வைக்க வீராவை எப்படி விடாம பாத்துட்டு இருக்கான் பாரு. சொல்லுமா வீரா, சார். இந்த கட்டாயம் இல்லையே, உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதமா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம மாறனை பார்த்துட்டு இருக்கா. மாறனும் இவளையே பார்க்கறான். என்ன நடக்குதுங்க? என்னம்மா வீரா, சொல்லுமா. உன்னை யாரும் கட்டாயப்படுத்தி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கலையே, உனக்கு விருப்பம் தானே? மாமா, எல்லாரும் இருக்கிறதுனால கொஞ்சம் கூச்சப்படுறா போல. கண்மணி, வீரா அந்த மாதிரி பொண்ணு இல்லையாம்மா. ஒரு முடிவெடுத்தா பட்டுன்னு சொல்லிடுவால. என்னடி யோசிக்கிற? அண்ணன் கேக்குறாருல, சம்மதம்னு எங்க கிட்ட சொன்ன மாதிரி அண்ணன் கிட்டயும் சொல்லு. இல்லைன்னா அண்ணன் தப்பா நினைச்சுக்குவார் வீரா. வீரா, எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுமா. ஐயோ அத்தை, நீங்க சொன்ன மாதிரி அவனை பார்த்ததும் மனசு மாறிட்டா போல. இப்ப என்னடி பண்றது? சார், எனக்கு மாறனை பிடிச்சிருக்கு. வீரா, இவளுக்கு என்ன ஆச்சு? ஏய் கண்மணி, என்னாச்சுடி? கனவா? ஒண்ணும் இல்ல அத்தை. ஏய், மாமா கேட்டுட்டு இருக்காருல, பதில் சொல்லு. வீரா, இது அப்பா பொறுப்பெடுத்துக்கிட்டு நடத்துற கல்யாணம். நாளை பின்ன எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் கேட்குறாரு. உன் மனசுல என்ன இருந்தாலும் தைரியமா அப்பா கிட்ட சொல்லு. வீரா, உனக்கு விருப்பம் இல்லைன்னா பளிச்சுன்னு சொல்லிடுமா. நாளை பின்ன ஏதாவது தப்பா நடந்து போச்சுன்னா எல்லாருக்குமே சங்கடம் தானே. எதுவா இருந்தாலும் சொல்லு. வீரா, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து அவங்கெல்லாம் வரதுக்கு டைம் இருக்கு. நல்லா யோசிச்சு உன் முடிவை சொல்லு. கண்மணி, எல்லாருக்கும் காஃபி கொடுமா. ஆமா சரிங்க வீரா, மாமா. நல்லா போய் கொண்டு யோசி. வந்து கொடுமா. சரி, முறைக்காத. வீரா, இந்த மா, கல்யாணத்துக்கு டீ ஓகேவா? ஆ. வேற ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல தம்பி, ஒண்ணு வேணாம். ஆ. ரொம்ப யோசிக்காத. எதுக்கு? மாப்பிள்ளைய பிடிக்கல, என்னதான் பிடிச்சிருக்குன்னு பட்டுன்னு சொல்லிடு. இதுதான் சான்ஸ். ம். யோசிச்சுட்டியாமா? என்ன முடிவு எடுத்திருக்க?
நான் அந்த பொண்ணு இவ்ளோ யோசிக்கும் போதே தெரியலையா அவளுக்கு பிடிக்கலன்னு? திரும்ப திரும்ப நீயும் கேட்டுக்கிட்டே இருக்க. கரெக்ட் கரெக்ட். அதான் எனக்கும் ம், ஓகே. ரொம்ப யோசிக்காத. எதுக்கு? மாப்பிள்ளைய பிடிக்கல, என்னதான் பிடிச்சிருக்குன்னு பட்டுன்னு சொல்லிடு. இதுதான் சான்ஸ். என்னம்மா நாங்க தான் அவசரப்பட்டுட்டோமா? உனக்கு இதுல விருப்பம் இல்லையா வீரா? ஆ, தங்கச்சி எல்லாருமே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா சந்தோஷமா இருப்பாங்க சார். என் ஃபேமிலிக்காக நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன். வீரா, என்னம்மா பேசுற நீ? என்ன உன் கூட அவங்க எல்லாமே வந்து வாழ போறாங்க? இது உன் வாழ்க்கைமா. உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் சொல்லு. மத்தவங்களுக்காகலாம் கல்யாணம் பண்ணிக்காத. என் குடும்பம் தான் எனக்கு எல்லாமே. அவங்களோட நிம்மதி தான் எனக்கு ரொம்ப முக்கியம். நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சார். இப்படி சொல்றா? இவளா சொல்றாளா இல்ல இவள சொல்ல வைக்கிறாளா? மாப்பிள்ளை வீடு நம்ம குடும்பம் மாதிரி தான் வீரா. அங்க நீ சந்தோஷமா இருக்கலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னால உன் குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ண முடியாதுன்னெல்லாம் யோசிக்காத. அதுலலாம் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. என்ன வள்ளி, அவளே சொல்லிட்டா. உன் சந்தேகம் இப்ப தீர்ந்துருச்சா? ராகவா, நிச்சயதார்த்தத்துக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் பண்ணிட. ம் சரிப்பா. ஆ, ம். உங்களுக்கு சந்தோஷமாம்மா? நம்ம அந்த பூ ஆ. வாங்குற நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. அது முதல்ல என்னன்னு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரிங்க. டேய் மாறா, ம் இந்த கம்பளியை நம்ம 2 பேரும் சேர்ந்து அங்க விரிச்சிடலாம். கொஞ்சம் ஹெல்ப் பண்றா ப்ளீஸ். டேய் ப்ளீஸ்ரா. மாறா, என்னடா என்னாச்சு? ஒரு மாதிரியா இருக்க? உடம்பு எதுவும் சரியில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. எப்ப கேட்டாலும் ஒண்ணு இல்லைன்னு சொல்ற. ஆனா மூஞ்சியை பார்த்தா அப்படி தெரியல. டேய் எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்றா. ஒன்றும் இல்லைங்கிறேன்லடா. விடு. ஒண்ணு இல்லைல்ல? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. போய் வேலையை பாரு போ. போ. டேய் மாறா, ம் இதை ரோல் பண்ண கொஞ்சம் ஹெல்ப் பண்றா. என் ஆள் நிச்சயதார்த்தத்துக்கு எங்கிட்டயே வேலை சொல்றீங்களேடா. டேய் ஆ என்னடா யோசிச்சுட்டு இருக்க? அதெல்லாம் நீயே பண்ணிக்க போ. என்னது முடியாதா? ஆமா ஆமா, வந்துருவேன், நாளைக்கு வருவேன். பார்க்கல எஸ்கேப் ஆயிடு. எப்படி திரும்பினாலும் செவரு கட்டினா என்னடா பண்றது? டேய் மாறா, வெட்டியா இருக்காம ஜமக்காலத்தை எடுத்து போயிடா. டேய் வளர்ந்து கேட்கவனே. டேய் நீ என்னடா வேலை பார்க்காம நடிச்சிட்டு இருக்க? ஒரு ஆளால விரிக்க முடியுமா? வா ஹெல்ப் பண்ணு. என்னடா நீயும் வேலை எல்லாம் செஞ்சுட்டு இருக்க? உனக்கு இருக்குடி. வாங்காமையா போ. ஐயா ஆ. வாங்க. அப்பா இங்க இருக்கிற வரைக்கும் இவன் கிட்ட என்ன வேலைனாலும் வாங்கிக்கலாம். ம்.
என்னடி எப்ப பார்த்தாலும் எதையோ பறி கொடுத்த மாதிரியே உட்காந்துட்டு இருக்க. உனக்கு இப்ப நிச்சயம் ஆக போகுது. சும்மா தேவையில்லாம எதையும் யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்காது, சரியா? கண்மணி, கல்யாணம் நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்துருச்சு. மாப்பிள்ளை வீட்ல வரதட்சணை பத்தி ஏதாவது சொன்னாங்களா? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? மாமா பாத்து பாரு. என்னடி சொல்ற? அவரையே பார்க்கணும். அவரு உன்னை தான் பொண்ணு மாதிரி நினைக்கிறாரு, அதனாலதான் இதெல்லாம் பண்றாரு. கண்மணி, அது தப்பு. ஆஹா, அவர்கிட்ட நம்ம எதுவுமே வாங்க கூடாது. நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு கல்யாணம் பண்ணலாம். அதுக்கு மேல ஏதாவது டிமாண்ட் பண்ணி கேட்டாங்கன்னா எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். பரவாயில்லையே, நல்ல பொண்ணாதான் இருக்கா. நாம தான் தெரியாம அவளை தப்பா நினைச்சிருக்கோம். நம்ம வீட்ல என்னடி இருக்கு? அப்போ நம்ம கல்யாணத்தை தள்ளி வச்சுக்கலாம்னு சொல்லலாம். டைம் கேட்கலாம். அதெல்லாம் நாம எப்படி சொல்ல முடியும்? மாப்பிள்ளை வீட்ல தானே நாளெல்லாம் முடிவு பண்ணுவாங்க. உன் கல்யாணத்தை நாங்க நடத்துவோண்டி. நீ கல்யாண பொண்ணா சந்தோஷமா மனப்பந்தல்ல வந்து உட்கார்ந்தா மட்டும் போதும். கண்மணி, உனக்கு தெரியாது, நிறைய செலவாகும். ஆகட்டும் வீரா. இங்க பாருடி, ராமச்சந்திரன் சார் செலவு பண்றத நான் ஏத்துக்க மாட்டேன்.